Turn with us to 2 Corinthians 4th chapter. 2 கொரிந்தியர் 4வது அத்தியாயத்துக்கு வாருங்கள். Look at the 13th words. 13வது வசனத்தை பாருங்கள். Since we have the same spirit of faith according to what is written, I believe, therefore I speak. We also believe, therefore speak. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். When you believe, you speak. When you speak, your faith is strengthened. நீங்கள் விசுவாசிக்கிறபடினாலே நீங்கள் பேசுகிறீர்கள். நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய விசுவாசமானது உறுதிப்படுத்தப்படுகிறது. It's not enough if you just hold the shield of faith. ஏதோ விசுவாச கேடகத்தை நீங்கள் பிடித்திருப்பது மட்டும் போதாது. With the shoes of the gospel of peace you should also advance. You should march on. சுவிசேஷம் என்னும் பாதரட்சைகளை கொண்டு நீங்கள் முன்னேறி செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். In other words, the more we share the gospel with people, the greater will be our assurance in the power and effectiveness of the gospel. எந்த அளவுக்கு சுவிசேஷத்தை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு உறுதியான விசுவாசம் ஏற்படும். Our understanding of the scriptures also will grow. வேதத்தை பற்றிய நம்முடைய புரிந்துகொள்ளுதலும் கூட வளருகிறது. Now the fifth exercise that we would like to present before you, ஐந்தாவது ஒரு முயற்சி உங்களுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். that is charity. அதுதான் தான தர்மங்கள். Now we all know that passage in book of James very clearly. யாக்கோபு நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. There we read a words, faith without works is dead. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததே என்று வாசிக்கிறோம். What is the explanation? அதனுடைய விளக்கம் என்ன? If you have a brother or sister, உனக்கு ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ, and he does not have enough of food or enough of clothing, அவனுக்கு போதுமான ஆகாரம் இல்லை உடைகளும் இல்லை என்றால், you simply say, God bless you, go in peace. நீ சமாதானத்தோட பசியாய் ஆறி நீ போகலாம் என்று சொன்னால், no, that's not going to help that person. அது அவனுக்கு உதவ போகிறதே இல்லை. You have to give that person some food. அந்த நபருக்கு நீங்கள் ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். You have to give that person some clothing. ஆடைகளை அவருக்கு கொடுக்க வேண்டும். Faith without works is dead. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. Why, beloved? ஏன் பிரியமானவர்களே? Faith can be seen only by the works. விசுவாசமானது கிரியைகளினால் மாத்திரமே காணக்கூடியதாய் மாறுகிறது. There comes a big challenge. ஒரு பெரிய சவால் எழுகிறது. Somebody says, you show your faith without works, I will show my faith with works. யாராவது ஒருவர் உங்களிடத்தில் கேட்பார்கள், உன்னுடைய விசுவாசத்தை கிரியைகள் இல்லாமல் நீ காண்பி, நான் என்னுடைய விசுவாசத்தை கிரியைகளோடு காண்பிக்கிறேன். That is why the Bible says, ஆகவே தான் வேதம் சொல்கிறது, let people see your good works and glorify the Father in heaven. மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்கிறார். Yes, beloved, faith cannot stand by itself. ஆம் பிரியமானவர்களே, விசுவாசம் தனித்தே இயங்க முடியாது. It needs holiness. அதற்கு பரிசுத்தம் அவசியம். It needs prayer. அதற்கு ஜெபம் அவசியம். It needs Bible meditation. அதற்கு வேத தியானம் அவசியம். It needs regular witnessing. சாட்சி பகர்வது அவசியம். And it needs charity. மாத்திரமல்ல தான தர்மங்களும் அவசியம். That is why we said, do not isolate faith from other devotional exercises. ஆகவேதான் நாங்கள் சொன்னோம், மற்ற பக்தி முயற்சிகளிலிருந்து விசுவாசத்தை பிரித்து விடக் கூடாது. May it be so in your life. Shall we pray? ஜெபிப்போமா? Give you all glory and honor. உமக்கே துதிகனம் செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.